இன்ஸ்டன்ட் பாவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 பாவக்காய் எடுத்திருக்கேன், சின்ன பாவக்காயாக. சீடெல்லாம் எடுத்துகிட்டு கல் உப்பு கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ண வேணாம். முக்கால் பத அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டையும் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அதையும் தண்ணி சேர்க்காமல் இந்த திக்கான கண்டஸ்டன்ஸோடு கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சோன்னே எடுத்துட்டிங்கன்னா பாவக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த பொடி நான் தக்காளி ஊறுகாய்க்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாவக்காய் ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.